மாமா தமிழ் கிளம்புமா. எங்க? ஜெயாவை அம்மா வர சொல்லியிருக்காங்க, போய் கூட்டிட்டு வந்துடுவோம் வா. எதுக்கு மாமா? எல்லாம் அப்புறம் சொல்றேம்மா, வா போலாம். ஜனாமா ஜெயராணி மேடத்தை இங்க வர சொல்லியிருக்காங்க, அவங்கள கூட்டிட்டு வரலாமா? அவங்க இங்க வீட்டுக்கு வரதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? அம்மாவே வர சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன தமிழ்? இல்ல மாமா, அத்தையும் சொல்லணும். ஏன்னா இது ஜனமா வீடு மட்டும் இல்ல, அத்தையோட வீடும் தான். இந்த வீட்ல எது நடந்தாலும் அதுல அத்தையோட சம்மதமும் இருக்கணும். அவங்களும் அதை அலோவ் பண்ணணும். நாமெல்லாம் தனியா முடிவெடுக்க கூடாது, அது தப்பு மாமா. நீங்க சொல்லுங்க அத்தை. நீங்க வர வேண்டான்னு சொன்னா நான் ஜனமா கிட்ட சொல்லி நான் வேற இடத்துல கூட மீட் பண்ண வைக்கிறேன் அத்தை. சரி, வர சொல்லு. ஆனா ஒரு கண்டிஷன். சொல்லுங்க அத்தை. நீ மட்டும் போய் அவளை கூட்டிட்டு வா. உன் மாமா அவகிட்ட பேச வேணாம். என்ன யோசிக்கிற? சரளா, தயவு செஞ்சு அந்த இடத்த மட்டும் கேட்காத. ஏன், அது உன் சொத்து தானே? இல்ல, அது என் பேர்ல தான் இருக்கு. ஆனா அது என்னோடது இல்ல. எங்க அம்மாவுக்கு தான் அந்த இடம் சொந்தம். இங்க பாரு ஜெயா, அழகழகா 3 பொம்பளை பிள்ளைங்கள வளர்த்து வச்சிருக்க. என்ன மாதிரி ஆளு அடிக்கடி உன் வீட்டுக்கு வந்து போனா உனக்கு தான் அசிங்கம். வெளியில இந்நேரம் 4 விதமா பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. பேச்ச வளர்க்காம சட்டு புட்டுன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா நல்லது. ஏ, தயவு செஞ்சு என்ன கட்டாயப்படுத்தாத, என்னால முடியாது. முடியாதுன்னா அப்புறம் நான் யாருன்னு காட்ட வேண்டியிருக்கும் ஜெயா. சொத்தை கேட்டா எழுதி தரணும், இல்லேன்னு வையே காலேஜுக்கு போன பொண்ணு உன் வீடு திரும்ப மாட்டா. சும்மா சொல்றேன்னு நினைக்காத, கண்டிப்பா செய்வேன். அதுக்காக நீ போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் சரி, கோர்ட்டுக்கு போனாலும் சரி, யாராலையும் என்ன ஒன்னும் பண்ண முடியாது. என்ன விஷயமா வர சொன்னாங்க? அது என்னன்னு தெரியல, ஆனா மாமா உன்னை கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு. ஏமா, ஜனாமா ஒருவேளை மனசு மாறி உன்னை ஏத்துக்க கூப்பிட்டுருப்பாங்களோ? அப்படி ஏத்துக்கிட்டாங்கன்னா எல்லா உண்மையையும் சொல்லிடுமா. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழலாமா. ஏ, எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லையாடி? அம்மா அப்படியெல்லாம் முடிவெடுத்துட மாட்டாங்க. ஆனா என்னன்னு தெரியலையே. நீ முதல்ல கிளம்பி வீட்டுக்கு வாமா. நீ ஜனமா கிட்ட வந்து பேசு. அப்புறம் இந்த சரளாவை பத்திலாம் நம்ம பாத்துக்கலாம். சரி தேனு, நீ கதவை சாத்திக்கோ. வீட்டுல பத்திரமா இரு. யாராவது கதவை தட்டினாங்கன்னா யாருன்னு பாத்துட்டு கதவை தரேன். அதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனைனா எனக்கு உடனே கால் பண்ணு. என்னம்மா? இல்லடி, அந்த சரளாவை பத்தி உனக்கு தெரியாது. பார்த்து பத்திரமா இரு. தமிழ், நீ முன்னாடி போ, நான் வந்துடுறேன். ஐயோ, இந்த இடத்த தானே அந்த பொம்பளையும் கேட்டிருந்தா. அப்புறம் எப்படி இதை இப்போ ஜனமாவுக்கு அம்மாவால கொடுக்க முடியும்? என்னங்க, ஒருவேளை சொத்தை எழுதி கொடுத்துருவாளோ? கிளிப்பா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாமதா. நான் அவளுக்கு அப்படி ஒரு செக்க வச்சிருக்கேன். என்ன சொல்றீங்க? நீ நடக்கிறத மட்டும் அமைதியா நின்னு வேடிக்கை மட்டும் பாரு. அம்மு, அம்மா இது வரைக்கும் உங்ககிட்ட விருப்பப்பட்டு எதுவுமே கேட்டதில்ல. இப்போ அந்த இடத்த கேட்டிருக்காங்க, கையெழுத்து போட்டு கொடுமா. அது ஒரு நல்ல காரியத்தை தானே போக போகுது. என்ன மேடம், பணம் ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா? அதுக்கு என்ன பண்ணணுமோ மேடம் பண்ணிடுவாங்க. இல்லங்க, என்னால அந்த இடத்தை எழுதி தர முடியாது. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அவ பணத்துக்காக தான் இதெல்லாம் பண்றா. வசதி வாய்ப்பெல்லாம் இழந்துட்டு இப்ப தெருவுல நிக்கிறாள்ல, இப்ப மொத்தமா இந்த சொத்தெல்லாம் சுருட்டிட்டு போலான்னு நினைக்கிறா. இனிமேலாவது நீ எல்லாம் அவளை புரிஞ்சுக்கோ. அவ குணம் என்னன்னு நீ தெரிஞ்சு நடந்துக்கோ. சும்மா அவளுக்காக சப்போர்ட் பண்ணி யாரும் என்கிட்ட பேச வராதீங்க. மா, அவங்க என்னமா பண்ணிட்டு போறாங்க? திரும்ப திரும்ப பேசி ஜானுவை ஹர்ட் பண்ணாதீங்கம்மா.
இது அவங்க காதுல விழுந்தா ரொம்ப வருத்தப்படுவாங்க. இங்க பாருங்க, இப்படி ஒருத்தங்க இல்லாதப்போ அவங்கள பத்தி புறணி பேசுறதே தப்பு. மாமா, அத்தை, இந்த தூண்டி வர்ற வேலையெல்லாம் வேணாம். நீங்க முதல்ல உள்ள போங்க. சத்தியமா எங்க அம்மா பணத்துக்காக இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்க மாட்டாங்க சிபி. தமிழ், எனக்கும் அவங்கள பத்தி தெரியும். இதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்கிற மாதிரி இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் தமிழ். ஆனா இந்த இடத்த கொடுக்கலனா ஜானு அவங்கள மொத்தமா வெறுத்துருவாங்க தமிழ். இது ஜானு மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம். நீ அவங்க கிட்ட கொஞ்சம் பேசு தமிழ். சிஎம் சார் கால் பண்றாரு. வணக்கம் சார். என்ன ஜனகாம்பாள், என் பிஏ வந்து பேசினாரு. அப்புறம் என் மிஸ்ஸஸும் உங்ககிட்ட பேசியிருக்காங்க. நீங்க இன்னும் எந்த பதிலுமே சொல்லலையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். டிசைட் பண்ணிட்டேன். அந்த டாக்குமெண்ட் இப்போ வேற ஒருத்தர் பேர்ல இருக்கு. அதை மாத்தணும். நான் முடிச்சு கொடுத்துட்றேன் சார். நீங்க இதுக்காகலாம் வருத்தப்பட வேண்டாம். இது நம்ம ப்ராஜெக்ட் சார். அதுவும் ஒரு நல்ல காரியத்துக்கு கேட்குறீங்க. நான் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பா பண்ணித்தரேன் சார். சரி ஜனகாம்பாள், சீக்கிரம் பாருங்க. இந்த வாரம் அடிக்கல் நாட்டணும். நாள் வேற குறிச்சாச்சு. ஷூர் சார். நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு கூப்பிடுறேன் சார். ஓகேம்மா, சரி. தமிழ். ஜனாமா, என்ன தமிழ், ஏன் அவ அப்படி பண்றா? நீ திரும்ப அவளை வர சொல்லு. சரிங்க ஜனாமா. தமிழே, சொல்லு தமிழே. என்னம்மா, ஏமா இப்படி பண்ற? என்னடி பண்ண? மா, அவ்வளவு பெரிய மனுஷி உன்னை நேர்ல கூப்பிட்டு அந்த இடத்த கேக்குறாங்க. நீ என்னமா தர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? மா, அதுக்கு என்னமா அர்த்தம்? மா, ஜனாமா உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டதே பெரிய விஷயமா. அதுவும் ஒரு நல்ல காரியத்துக்காக அவங்க கேக்குறாங்க. அந்த இடத்துல லைப்ரரி கட்ட போறாங்களாமா. அது எத்தனையோ பசங்களுக்கு உதவ போற இடமா. ஜனாமா உனக்கு பத்திரம் பண்ணி கொடுத்தது தானமா. அதை திருப்பி கொடுக்கறதுல உனக்கு என்னமா பிரச்சனை? மா, நீ லைன்ல இருக்கியா இல்லையா? ஏதாச்சும் பேசு.